நம்மளோட பல கேஜெட்ஸில் வந்து ஏகப்பட்ட அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது இன்டர்னலாகவும் இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்லைம் ஜெல்லை வச்சு ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இந்த ஸ்லைம் ஜெல்லை வெளியே வாங்காமல் நம்மளே செய்ய போகிறோம். எஸ், இந்த வீடியோவில் அதை தான் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஈஸியாக டஸ்ட்டை ரிமூவ் பண்ண முடியும் உங்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லேருந்து, நார்மலான எக்யூப்மெண்ட்லேருந்து. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் பவுடர் தேவை. இது 9 rupees தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சோடா மாவு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ, இது போதுமானது. கொஞ்சம் வாட்டர் இருந்தால் போதுமானது. இதை வச்சு நம்ம ஸ்லைம் ஜெல்ல எப்படி நம்ம ஆன்லைனில் வாங்குறோமோ அதை வந்து நம்ம ஹோம் மேடாக நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 ml கரெக்டாக வந்து தண்ணி எடுத்துங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சோடா மாவு 1 ஸ்பூன் போட்டால் போதுமானது. 1 ஸ்பூனே தாராளம். அதில் வந்து நம்ம வந்து பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சோடா மாவு இருக்கும். ஸோ நல்லா ஸ்கிட்டப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நம்மளோட போரிக் ஆசிடையும் ஓப்பன் பண்ணி அதையும் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு டம்ளரில் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் எப்படி வாட்டர் ஆட் பண்ணமோ அதே மாதிரி இதில் வந்து கரெக்டாக வந்து அதே கான்சன்ட்ரேட் தான் 1 ஸ்பூன் அதுதான் இருக்கணும். 25 ml வாட்டர் இருக்கணும். இதுதான். இதில் வந்து நம்ம வந்து எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்லாம் டைல்யூட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு எக்ஸஸான ஸ்பூன் தான் எடுக்க போகிறோமே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை. அதே 25 ml வாட்டர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இதை பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த போரிக் ஆசிட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையவே கரையாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி நல்லா அந்த தண்ணியை ஒட்டி தேய்ங்க. ஸோ அப்போ தான் வந்து நார்மலான கலருக்கு வரும். இது முடிச்சக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த டம்ளர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து கம்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை வந்து 2 கம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கம் நீங்கள் பார்த்தோன்னே இப்போ தெரியுது இல்லையா, இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை மஞ்சள் கலர் கம்மும் யூஸ் பண்ணலாம். கம்முனாலே எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த கலரில் நம்ம யூஸ் பண்ணாலும் ஓகேவா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதனால தான் க்ரீன் கலர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து நார்மலாக வந்து எல்லோ கலரும் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 ஸ்பூன், அதுக்கு மேலே போடாதீங்க. நானே எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம் வந்து கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா செமி சாலிட் ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, சுற்றி கேப்சூலோட ஒட்டிட்டு தான் இருக்கும். இது நல்லா பபுள் வர அளவுக்கு சுற்றினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோடா கலந்து வச்சிருந்தோம் இல்லையா, சோடா மாவு கலந்து வச்சிருந்தோம், அதை வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நானே எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஸ்லைம் ஜெல் ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பை விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மைதா மாவு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் கம்மையும் யூஸ் பண்ணலாம். கம்முனாலே எதுவும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம எல்லோ கலரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக அது வந்து இருக்கும். உங்கள் கையில் ஒட்டின மாதிரி இருக்காது. அப்படியே நீங்கள் எடுத்து என்னாலும் பந்து மாதிரி போட்டு விளையாடலாம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதே தான் இந்த எல்லோ கலர் கம்லையும் சரி, கலர் தான் நம்ம வேரியேஷன் மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா தெரியட்டும் தான். ஸோ மல்டி கலரில் நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த மாடல்னாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே இருக்க டர்ட் பார்ட்டிகளை எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் போனதுக்கப்புறம் முடிங்க. நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறதுக்காக பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிங்கனாலே இது மேலே இருக்க வாட்டர் எல்லாமே மாய்ஸ்சர் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்காலும் யூஸ் பண்ணலாம். ட்ரிம்மரில் இருக்க இந்த எக்ஸஸான ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இது இல்லைனா இல்லை கீபோர்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். பல விஷயங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் எந்த விஷயத்தை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் இனிமேல் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் திரும்ப அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைஃப் லாங் வரும். அப்படியே எக்ஸசைஸ் ஏதாவது ஸ்லோவானமாக இருந்தாலும் வாட்டர் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணாலே போதுமானது, நார்மலாக ஆயிரும். தேவைப்படவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.